அமரன் மூவி பயங்கர ஸ்கேம். மூவி ஃபுல்லா ஸ்கேமா தான் இருக்கு. மேஜர் முகுந்துக்கும் இந்து ரெபேக்கா வர்கீஸ்க்கும் இடையில காதலே கிடையாது. அது லவ்வே இல்லைங்க. ரெண்டு பேருமே கிஃப்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஷாக். திறந்து பார்க்கும்போது அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அலறாரு. சாரி கட். ஓகே, சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு பேட்ரியாட்டிக் சைக்காலஜி நான் சொல்லித்தர போறேன். அமரன் மூவி பார்த்தேன். அமரன் மூவி பயங்கர ஸ்கேம். மூவி ஃபுல்லா ஸ்கேமா தான் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மேஜர் முகுந்துக்கும் இந்து ரெபேக்கா வர்கீஸ்க்கும் இடையில காதலே கிடையாது. அது லவ்வே இல்லைங்க. அதுக்கு பேரு ஆல்ட்ரியூசம். இந்த ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் SCAM இதுதானே ஸ்கேமு. அதுல எஸ் வந்து சாக்ரிஃபைஸ். இவங்க ஸ்டோரி ஃபுல்லா நம்ம பாக்குறப்போ, அதாவது மூவில நான் சொல்றேன், ரியல் லைஃப் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ டீப்பா அவங்க வாழ்ந்த கதை, MCCல ஆரம்பிச்சு மிலிட்ரியில எண்டான ஸ்டோரி, அதெல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அந்த படம் பார்க்கும்போது சீரியஸா நானே ரொம்ப அழுதுட்டேங்க. அவ்வளோ ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது லவ்வையும் தாண்டி சாக்ரிஃபைஸ். நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல 10th ஒரு நான் டீட்டெயில் ஸ்டோரி படிச்சிருப்போம். இந்த மேகி ஸ்டோரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் இந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்காக வந்துட்டு ஒரு லவ்ல வந்து டெடிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்க்ல டெடிகேஷன் இருக்கும், ஆனால் லவ்ல ஒரு எப்படி டெடிகேட்டடாக இருக்கும்னு இந்த ஸ்டோரி சொல்லும். அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்மஸ் வருது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்காக சர்ப்ரைஸாக அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த ஹஸ்பண்ட். அந்த ஒய்ஃபும் என்னன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒய்ஃப். ஆனால் ட்ரூலி ஸ்பீக்கிங் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மிடில் கிளாஸ்க்கும் ரொம்பவே கீழே தான், லோ எக்கனாமிக் ஃபேமிலியை சார்ந்தவங்க. அவங்களுக்கு கையில் சுத்தமாக காசே கிடையாது. ஆனாலும் அவங்க லவ்வை எப்படியாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தர்ஸ்டோட இருக்கிறாங்க. இந்த ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட இருந்ததே அந்த ஒரே ஒரு காஸ்ட்லியான வாட்ச். அந்த காஸ்ட்லியான வாட்சு அந்த ஸ்ட்ராப் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப நாளாக அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. அந்த ஸ்ட்ராப் இல்லாமல் நான் எப்படி அந்த வாட்சை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயல் இருக்குல்ல, சரி இந்த காஸ்ட்லியான வாட்சு ஸ்ட்ராப் இல்லாமல் நான் யூஸ் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் இந்த டயலை சேல் பண்ணியாவது என் ஒய்ஃபுக்கு, அவள் ஒய்ஃபோட கூந்தல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்களோட ஹேர் வந்து அந்த கொடைக்கானல்ல அந்த சில்வர் ஃபால்ஸ் வருது பாத்தீங்களா, சில்வர் கேஸ்கேட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செம்ம ஃப்ளோவான ஹேர், லாங் ஹேர், லென்த்தி ஹேர். ஸோ அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த டயலை நான் வந்து வித்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு நல்ல பேர்ல் வச்சு காஸ்ட்லியான ஒரு கோம் வாங்கணும், சீப்பு வாங்கணும், அவள் ஹேர் வந்துட்டு அவள் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. போய் வித்துட்டு கோமும் வாங்கிடுறாரு. அதே மாதிரி இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுலயே சூப்பரா இருக்கிறது அந்த ஹேர் தானே. அப்பெல்லாம் வந்து ஹேரை கட் பண்ணி அவங்க சேல் பண்ணாங்கன்னா அதுக்கு காசு வரும். ஸோ இவங்க போயிட்டு ரொம்ப ஷார்ட் ஹேராக கட் பண்ணிட்டு அந்த ஹேர் எல்லாம் விற்று அவங்க ஹஸ்பண்டோட அந்த வாட்ச்ல இருக்கிற ஸ்ட்ராப் இல்லாமல் ஹஸ்பண்ட் வாட்சை கட்ட முடியாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இந்த ஒய்ஃப் என்னன்னா அதுக்கான ஸ்ட்ராப்பை வாங்கிடுறாங்க. நல்லா காஸ்ட்லியா சூப்பராக வாங்கிடுறாங்க. கிறிஸ்மஸ் ஈவ் வந்துருச்சு. ரெண்டு பேருமே கிஃப்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஷாக். என்னன்னு பார்த்தா ஒய்ஃபோட ஹேரு கம்மியா இருக்கு. ஆனா அந்த ஒய்ஃப் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த கிஃப்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் தான் ஆல்ரெடி ஷாக் ஆயிட்டாங்கல்ல, அதனால இந்த ஒய்ஃப் என்ன அப்படின்னா, உங்களுக்காக நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே என்ன கிஃப்ட்னு ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு ஹஸ்பண்டும் கேட்குறாரு. அவங்க நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது
திறந்து பார்க்கும்போது அவர் அப்படியே கண்ணீர் விட்டு அலறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, எங்கங்க உங்க டயல் எங்க, அந்த வாட்சோட டயல் எடுத்துட்டு வாங்க, ஸ்டாப் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணீர் விட்டுட்டே சொல்றாரு, உன்னோட கூந்தல் அது ரொம்ப அழகா இருக்கும், ஸோ அதனால நான் வந்து அந்த டயலை வித்து தான் இந்த கோம் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அவரோட கிஃப்டை எடுத்து காட்டும்போது 2 பேருமே அவரை எமோஷனலி அலறாங்க. ஸோ இது என்னன்னா அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை உனக்காக நான் வந்து தியாகம் பண்றேன், ஏன்னா என்ன காட்டிலையும் ஒன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். இந்த படம் பார்க்கும்போது லிட்ரலி ஸ்பீக்கிங் அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தது. இப்போ இந்து ரெபேக்கா வர்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே, அதாவது எம்சிசில அவங்க த டே 1 ஜூனியரா ஜாயின் பண்ணும் போதுல இருந்தே அவங்க மேஜர் முகுந்தை வந்து பார்க்குற பார்வையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஒரு லவ், எதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல, வாட்ஸ்அப்ல வந்து லைவ் லொகேஷனை பார்க்கணும்னு நினைக்கல, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரஸ்ட் அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுல எனக்கும் ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சி. ஸோ அந்த சி என்ன அப்படின்னா கோப்பிங் மெக்கானிசம். அதாவது ஒரு லவ்ல அடிக்கடி சண்டை வரும், அதே மாதிரி பிரேக்கப் போகிற அளவுக்கு 2 பேருமே இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையே இருக்காது, ஈகோ கிளாஷஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வேணும், ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், ஒரு டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணணும், சண்டை வந்தால் அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணுன்றதெல்லாம் தெரியணும். ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே அதிலெல்லாம் பொறுமை இல்லை, டைம் இல்லை, யோசிக்கிறதே இல்லை. பட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், இப்போது மிலிட்ரி மேன் அவங்க மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேர் ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாயில், சிங்கப்பூரில், மலேசியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம தமிழ் பீப்புளே வந்து ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே போய் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த ஜெட் லேக், டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுற டைமில் அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒர்க் டைமில் இருக்கலாம். அதனாலேயே நிறைய பேருக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துடும், அங்கே நைட்டாக இருக்கும், இங்கே பகலாக இருக்கும். ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த கோப்பிங் மெக்கானிசம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸோ இதுல இருந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறது. எஸ்பெஷலி இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்ராட் ஜாப் போயிட்டாங்கன்னா அங்கே செம்ம ஜாலியாக இருப்பாங்க, அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி அடிஷ்னலாக ஆட் ஆன் மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, நல்லா நீ பார்த்துக்கிறியா, நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறே, அங்கே அவர் வேற குடும்பம் வச்சுக்கிற போறாரு அப்படின்லாம் கூட மசாலா ஆட் பண்ணி விடுவாங்க. இதுல உண்மையான ட்ரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், பட் ஒரு சில பேருக்கு என்னன்னா அவர் பேச மாட்டாரு, ஆமா நிறைய சேஞ்சஸ் தெரியுது, ஆன்லைனே வரமாட்டாரு, முதல்ல வீடியோ கால் அத்தனை தடவை பண்ணுவாரு, இப்ப பண்ண மாட்டாரு இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆசிலேஷன், ஒரு குழப்பம் வந்துடுறது, குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பம் வந்துடுறது. ஸோ நீங்க ஸ்டெடியா உங்களோட லவ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கீங்கன்றது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ட்ரியூசம். ஸோ ஏ ஃபார் ஆல்ட்ரியூசம். இந்த ஆல்ட்ரியூசம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? செல்ஃப்லெஸ் லவ், அதாவது சுயநலமற்ற ஒரு காதல். அந்த சுயநலமற்றன்னு வரும்போது நிறைய இப்போ லவ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறு, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது, ஒரு பொண்ணும் பையன்கிட்ட எதிர்பார்க்கறது. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காது, நீ போடக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி நீ நீ லென்த் ஸ்கர்ட் நீ போடாத, இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு ஓவரா கண்ட்ரோல் பண்றது. அண்ட் பொண்ணு என்ன அப்படின்னா, நீ இப்படி மீசை வச்சுக்காத, இப்படி தாடி வச்சுக்காத, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி லூஸா ஷர்ட் போடாத. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணி அப்பதான் வந்து காதல்ல சக்சஸ் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த செல்ஃப்லெஸ் லவ் என்னைக்கு உங்களுக்குள்ள ஜென்ரேட் ஆகுதோ, அதாவது நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்கு, அதே மாதிரி தான் உங்க பார்ட்னருக்கும் ஒரு கரியர் இருக்கு, பேஷன் இருக்கு, கனவு இருக்கு, அவங்களும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்ல, அவங்களுக்கான ஒரு ஆசை கனவுகள் இதெல்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் செல்ஃப்லெஸ் லவ். இதுல இந்து வந்து
ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அப்பத்துல இருந்தே அவங்க மிலிட்ரி போகணும், ஆர்மி போகணும் அப்படின்னு சொல்லி மேஜர் முகுந்த் சொல்லும் போதே வந்து அந்த கனவை, அந்த பேஷனை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு பொண்ணோட ஹார்மோன் ஒரு ஆக்சிடாசின், செரோட்டோனின் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதிகமாக ஒரு லவ் அண்ட் டிபெண்டன்சி, அட்டாச்மெண்ட் தியரி அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். லைக் என்னன்னா, கையை பிடிச்சிட்டே இருக்கணும், தோல்ல சாஞ்சிட்டே இருக்கணும், எப்போவுமே வந்துட்டு இன்டிமசியை தாண்டி அவங்களுக்கு நிறையா லவ் அண்ட் அட்டாச்மெண்ட், ஒரு அஃபெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னு இருக்கும். மேஜர் முகுந்தோட பேஷன், கனவு எல்லாமே ஆர்மி, மிலிட்ரின்னு இருக்கும்போது இந்து வந்து அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த செல்ஃப்லெஸ்னஸ், ஆல்ட்ரியூசம். ஸோ அதாவது என்னோட விருப்பம் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ ஆசைப்பட்டல்ல, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத உனக்கு ஒரு ஃப்ரீடம் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அப்படியே சிறகடிக்க பறக்க விடுறது தான் உண்மையான காதல். அண்ட் லாஸ்ட் எம், இதுதான் வந்து மென்டலைசேஷன். மென்டலைசேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? உங்க பார்ட்னரோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க புரிஞ்சுக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதாவது அவங்க எதனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பர்சன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே இப்போ நடக்கிற டிவோர்ஸ் கேசஸ் ரேட் குறையும். ஸோ நிறைய பாருங்களேன், 10 வருஷம் 15 வருஷம் லவ், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், காமனர் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல குட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக ஒரு ரிப்போர்ட் வரும், டிவோர்ஸ். நம்மளால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையோ மென்டாலிட்டியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறதுக்கு தான் இந்த டிவோர்ஸோ பிரேக்கப்போ இதெல்லாமே காரணமாக இருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சதா ஸ்கேம்னா என்னன்னு? ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், அமரன் மூவி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் இல்லையா? அதில் சாக்ரிஃபைஸ், கோப்பிங் மெக்கானிசம், ஆல்ட்ரியூசம் அண்ட் மென்டலைசேஷன் இவ்வளோத்தையும் பவர் பேக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த மூவி மூலியமா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மூலியமா மேஜர் முகுந்துக்கும் இந்துக்கும் இருக்கிற காதல் எவ்வளோ ஒரு புனிதமான, ஒரு சாக்ரிஃபைஸ் உள்ள, பேட்ரியாட்டிக் நிறைஞ்ச ஒரு காதலா இருக்குன்றத பார்த்துருப்போம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அமரன் என்டையர் டீம், ஹீரோ, ஹீரோயின், ஸோ அதில் ஆக்ட் பண்ணவங்க. ரியலி அந்த மூவி பற்றி பேசும்போதே எனக்கு சாரி கட். ஓகே, அண்ட் டைரக்டர் வேற லெவல், நீங்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு காதல்னா என்னென்ன ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை புரிய வச்சுருக்கீங்க. ரியலி நானும் நிறைய வீடியோஸில், நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் எப்படி இருக்கணுன்றத நிறையா நான் பேசியிருக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது ரியலி எனக்கு பேச முடியல, தொண்டை அடைக்குது. ஒரு ட்ரூ லவ் இப்படித்தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் எஸ்பெஷலி டேக் கேர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் ஹெல்த். பை.